அப்போ ஒத்துமையை வந்து பாருங்க, அந்த பிரதான ஆசாரியர் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம். அந்த அந்த ஒரு பிரதான ஆசாரியனுடைய அங்கியில் வந்து இங்கே வந்து அது என்ன சொல்லுவாங்க, பிரஸ்ட் பிளேட் என்ன சொல்லுவாங்க, மார்க் ஹவுஸ். அவங்க சேஸ் இருக்குல்ல, ஆசாரியனுடைய சேஸை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு 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 இது மாதிரி இருக்கும், கவசம். அந்த கவசத்தை அவங்க தரிச்சிருக்கும் பொழுது அந்த கவசத்தில் என்ன இருக்குன்னா ஒரு கல் இருக்கும், ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் வந்து அந்த 12 கோத்திரத்தை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய கல். அப்படின்னா இந்த கல்லை அதில் பதிக்கும்பொழுது அந்த 12 கோத்திரம், இஸ்ரேலில் இருக்கிற 12 கோத்திரத்தை நினைவு குறி தான் அந்த கல்லை வந்து அதுக்கு அடையாளமாக வைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த கவசத்தில் அந்த எண்ணெயை எடுத்து என்னது அந்த கல் மேலே பூசுவாங்க. இல்லை அந்த 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 கல்லை வந்து அதுலேருந்து கழட்டுற மாதிரி இருந்தால் அந்த கல்லை எடுத்து கழட்டி எண்ணெயில் முழுக்கி மறுபடியும் எடுத்து வைப்பாங்களாம். புரியுதா? ஓகே. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, the oil of the oil would be dripped unto the bracelet. ஓகே, அப்படின்னா மேலே அவர் போட்டிருக்க அந்த கவசம், அந்த கவசத்து மேலே கல் இருக்குல்ல, அந்த கல் மேலே வந்து அந்த எண்ணெயை எடுத்து ட்ரிப் பண்ணி விடுவாங்க, அது மேலே பூசி விடுவாங்க. ஓகே. அப்போ என்னன்னா அங்கே அதுக்கு அந்த 12 கோத்திரமும் ஓகே அந்த ஒத்துமைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி அந்த எண்ணெயை எடுத்து அது மேலே பூசி விடுவாங்க, அந்த கல் மேலே. எப்படி? அப்போ ஒத்துமையை வந்து பாருங்க, அந்த பிரதான ஆசாரியர் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம். ஒத்துமை பிரதான ஆசாரியர் மூலமாக அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வரம். அப்படின்னா என்னது? கிஃப்ட்டு. சொல்லுங்க, கிஃப்ட்டு. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்கிறது, கிஃப்ட்டு. சரி, இப்போ அந்த கிஃப்ட்டை ஏன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஏன் அந்த கிஃப்ட்டை டெய்லி கொடுக்கக்கூடாது? அந்த ஒத்துமையை நான் வலுப்படுத்துறதுக்கு வளர்த்தெடுப்பதற்கு நான் அந்த கிஃப்டை டெய்லி ஏன் கொடுக்கக்கூடாது? புரிஞ்சா? டெய்லி அந்த கிஃப்டை கொடுங்க. டெய்லி அந்த கிஃப்ட்டு, குட் மார்னிங் சொல்கிறீங்களா காலையில் எழுந்திரிச்சோன்னா, அந்த மாதிரி இந்த கிஃப்ட்டை சொல்லுங்கள். இன்றைக்கி என்னுடைய ஒத்துமையை இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு நான் கொடுக்குறேன். அதனால தான் எனக்கு இந்த யூதர்களுடைய பழக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை வந்து இன்றைக்கி ரோமன் கேத்தலிக் இருக்காங்களே, அவங்க இதை ரொம்ப பாய்ப்பாங்க. அவங்க ஒரு ஆளை சந்திக்கும்பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பீஸ் டு யூ, சமாதானம் உண்டாவதாக அப்படின்வாங்க. இன்றைக்கி நம்ம அதை பாய்க்கிறோம், ஷலோம். ஆனால் வரும் பீஸ் டு யூனா பீஸ் மட்டும்தான். நம்ம ஷலோம் பேசணும். ஷலோம் சொன்னால் அது நிறையா இருக்குது. அந்த ஷலோம்குள்ளே நிறையா இருக்குது. நீ பிரயாணம் பண்ணால் உன் மேலே பாதுகாப்பு உண்டாவதாக. நீ வேலை செஞ்சால் உன் வேலை காரியத்தில் கையின் பேசுகிற தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஷலோம் சொன்னால் அது பேக்கேஜ். வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ செழிப்பாக இருப்ப, அது ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் பேசுது. ஆனால் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, பீஸ் டு யூ,